யாராவது ஒருத்தவங்க செல்லிங் ட்ரிகர் பண்ணனால தான் மார்க்கெட் இறங்கியிருக்குமே தவிர தானாக ஒன்றும் கீழே இறங்காது. ஸோ அப்போது யார் செல்லை ட்ரிகர் பண்ணுவா? அடுத்த ஒரு 6லேருந்து 8 மாதத்துக்கு இந்தியன் மார்க்கெட்டை பார்த்து பயப்பட தேவையில்ல. அப்போ இந்த டூல், இந்த ஃபேக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் மாதிரி ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கே பொருந்தது. அப்படிங்கும்போது US UK மாதிரி டெவலப்டு கண்ட்ரிக்கு 100% பக்காவாக பொருந்தும். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்த கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ்னால எதுவும் ட்ரிகர் ஆகலை. ஆல்ரெடி ஒரு விஷயம் ட்ரிகர் ஆகிருக்கு, அந்த ட்ரிகரான விஷயத்துக்கு ஒரு நியூஸை வச்சு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். US எக்கனாமி என்ன ரியாக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்தியன் எக்கானமி ரியாக்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். வணக்கம். இந்தியாவோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் சரி, வேர்ல்ட் கண்ட்ரிஸோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் சரி, லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாகவே பயங்கர நெகட்டிவ் சைனில் இருக்குது. அதுக்கு காரணம் US மித்த கண்ட்ரி மேலே விதித்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப்னு சொல்கிறாங்க. அதுதான் இதுக்கு காரணமாக. அதே மாதிரி கோல்டோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 30% வரைக்கும் ட்ராப் ஆகும்னு எக்கனாமிக் அனலிஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இது உண்மையான தெரிஞ்சுக்க பங்குசந்தை.comோட ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் முத்துராமலிங்கம்கிட்ட நாம் இதை பற்றி பேசலாம். ஹாய் சார். ஹாய். லாஸ்ட்டு ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து ட்ரம்ப் வந்து ரெசிப்ரோக்கல் டாரிஃப்னு ஒன்று வந்து எல்லா கண்ட்ரி மேலேயும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறப்ப நாங்கள் எதுவும் பெருசாக சார்ஜ் பண்ணுறதில்ல, ஆனால் நீங்கள் வந்து எங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து இது பண்ணுறப்ப எக்ஸஸ் சார்ஜ் போடுறீங்கன்னு அவர் வந்து ரெசிப்ரோக்கல் டாரிஃப்னு ஒன்று ஆட் பண்ணுறாரு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி மார்க்கெட் கிராஷ் ஆகுதா, இல்லை அந்த கிரேட் டிப்ரெஷனோட சைனோட ஸ்டார்டிங்காக இது? கிரேட் டிப்ரெஷனோடைய இம்பேக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இன்னும் ஆரம்பிக்கலை. கிரேட் டிப்ரெஷனோட இம்பேக்ட் இன்னும் ஆரம்பிக்கலை. ஸோ செகண்ட் விஷயம் அப்படிங்கும்போது, இந்த லாங்கர் டைம் ஃப்ரேம் ப்ளஸ் வந்து ஒரு இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்குற மாதிரியே நீங்கள் இப்போ கேட்டிங்களே, இந்த டேரிஃப் போட்டதுனால மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கா, அதெல்லாம் நாங்கள் எப்படி பார்ப்போம்னா டெக்னிக்கல் அப்ரோச்சில் பார்ப்போம். ஸோ ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ஹை போயிட்டு கீழே இறங்குது அப்படின்னா அது வந்து யாராவது ஒருத்தவங்க செல்லிங் ட்ரிகர் பண்ணனால தான் மார்க்கெட் இறங்கியிருக்குமே தவிர தானாக ஒன்றும் கீழே இறங்காது. ஸோ அப்போது யார் செல்லை ட்ரிகர் பண்ணுவா? ஒரு பை சைடில் இந்த மார்க்கெட்டை யாரை செல்ஸ் ட்ரிகர் பண்ணுவா அப்படின்னா மேஜராக அதிக பணம் வச்சுருக்கவங்க இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் ட்ரேடர்ஸும் தான் அந்த விஷயத்த பண்ணுவாங்க. ரீட்டைல் ட்ரேடர் போய் அவங்களே அவங்க தலையில் மண்ணெழுதி போட்டுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனல் பர்சன் தான் செல் சைடு ட்ரிகர் பண்ணுவாங்க. அப்போ அந்த செல் சைடு ட்ரிகர் பண்ணுறது அப்படிங்கிறதுல 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து இதில் ஒரு 100 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு இது 200 கோடி ரூபா லாபம் வந்துருச்சு, எனக்கு இது போதும்னு சொல்லி ப்ராஃபிட் புக் பண்ணுறதும் செல் ட்ரிகரிங் தான். இல்லை, இந்த மார்க்கெட்டில் இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது, ரீட்டைல் பீப்புளெலாம் அதை போய் வாங்குறாங்க, ஸோ அவங்களுடைய ஷேரை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணணும், அதை அக்யூர் பண்ணணுங்கிறதுக்காக ஷார்ட் செல் பண்ணி செல்லை ட்ரிகர் பண்ணுறவங்களும் இன்ஸ்டிடியூஷன் தான். ஸோ இதை நாங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், ஸோ நீங்கள் 2 கொஷின் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்தியன் மார்க்கெட்டோடையும் வந்து குளோபல் மார்க்கெட்டோட நியூஸோட கம்பேர் பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்தியன் மார்க்கெட்டை பற்றி சொல்லிடுறேன். இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 டிகேட்ஸில், ஸோ இப்போ வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா இந்த 1992 ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் அந்த மூவி வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய ஒரு கிராஷ் நடந்திருக்கு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு. ஏன்னா 1992 NSE அப்போ தான் உள்ளே வராங்க, BSE ஆல்ரெடி அவங்க ஒரு மார்க்கெட் லீடராக இருக்காங்க. ஸோ அதனால் NSE பற்றி தெரியலை. ஸோ 2000 கிராஷ் அப்பவும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் NSE பற்றி யாரும் பேசலை. 2008 கிராஷில் தான் வந்து பார்த்தீங்கன்னா NSE பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க, நிஃப்டி 50 பற்றி பெருசாக பேச ஆரம்பிக்கிறாங்க. 2020 நிஃப்டி 50 தான் ரொம்ப அதிகமாக வச்சு பார்க்குறாங்க. இப்போ 25 இருக்கட்டும், சென்செக்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களோட இந்த நிஃப்டி 50 ஃபாலோ பண்ணுறவங்க தான் அதிகம். ஸோ இப்போ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 3 கிராஷஸில், ஸோ நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒவ்வொரு ட்ரேடரும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டூலை பிளைண்டாக பிலீவ் பண்ணி, நான் பிளைண்டாக பிலீவ் பண்ணுறதுன்னு சொன்னதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரிசர்ச் பண்ண அவங்களுக்கு அந்த டூல் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை அதிகமாயிரும். ஸோ அந்த டூலை அவங்க ஒரு விஷயமா வச்சு அதை வச்சு மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுவாங்க. இப்படி தான் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து இந்த லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் என்னென்னா, ஃபிபனாக்கி எக்ஸ்டென்ஷனை வந்து நம்ம வந்து ஒரு பெரிய விஷயமா கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ நம்ம நிறையா டூல்ஸ் யூஸ் பண்ணாலும் ஃபிபனாக்கி எக்ஸ்டென்ஷனை பெருசாக பண்ணுவோம். இந்த ஃபிபனாக்கி எக்ஸ்டென்ஷன் லெவலில் பார்க்கும்போது
மார்க்கெட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஜூலை மாதமே, ஸோ 2024 ஜூலை மாதமே அதுக்கான ஹையை வந்து அட்டைன் பண்ணிட்டாங்க. இப்போ அதுலேருந்து நம்ம ஆல்ரெடி வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃபார் த மார்க்கெட் கரெக்ஷன், நாட் ஃபார் த கிராஷ். ஸோ முதல்ல மக்களுக்கு வந்து கிராஷுக்கும் கரெக்ஷனுக்கும் வித்தியாசம் தெரியணும். கிராஷ் அப்படிங்கிறது ஓவரால் டைம் ஃப்ரேமே, இப்போ டிப்ரெஷன் மாதிரி ஒரு விஷயம், இல்லை ரிசிஷன் மாதிரி ஒரு விஷயம் ஓவர் த டேல வருது அப்படிங்கும்போது மார்க்கெட் இங்கே பை பண்ணுறதே ஆள் இல்லை, எல்லாருமே செல் பண்ணுறாங்க. போத் இன்ஸ்டிடியூஷனல், ரீட்டைல் பீப்புள், ப்ரொஃபஷனல் எல்லாருமே செல் பண்ணுறாங்க, எல்லாருமே ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்கன்னா கிராஷ். கரெக்ஷன் அப்படிங்கும்போது ஒரு செட் ஆஃப் பீப்புளை விற்க வைக்கிறதுக்காக இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு விஷயத்தை ட்ரிகர் பண்ணுறது தான் கரெக்ஷன். ஸோ இப்போ நான் இதை கரெக்ஷனாக தான் பார்க்குறேன். ஸோ இப்போ இவ்வளோ தூரம் இறங்கிருக்கு 2024 ஜூலைலேருந்து இப்போ வரைக்கும் இறங்கியிருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு வகையான கரெக்ஷன் தான். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டிப்ரெஷனோட கனெக்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா மேஜராக ஒரு பெரிய கரெக்ஷன், ஒரு பெரிய கிராஷ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இப்போ நம்ம வந்து வாய்ப்பு இல்லை. அடுத்த ஒரு 6லேருந்து 8 மாதத்துக்கு இந்தியன் மார்க்கெட்டை பார்த்து பயப்பட தேவையில்ல அப்படிங்கிறதுக்கு ஒரு சில டேட்டாஸை நாங்கள் உங்களுக்கு இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யோடது. ஸோ நிஃப்டி 50ங்கிறவங்க யாருன்னா என்எஸ்சி, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஒரு இண்டெக்ஸ் தான் நிஃப்டி 50ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட வியூவை நான் எடுத்துகிட்டு போயிட்டு யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய டவ் ஜோன்ஸோட கம்பேர் பண்ணி நம்ம இந்தியன் மார்க்கெட் இப்போ பயப்பட தேவையில்லை, யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளை எவ்வளோ பாதுகாக்க போகுதுங்கிறத உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த இங்கே ஷேர் பண்ண போகிறேன். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் மார்க்கெட்டோடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னங்கிறதையும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸாக, ஸோ நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூலை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோடைய, ஸோ அது வந்து கடந்து வந்த பாதை. ஸோ 2000 லோவில் ஆரம்பித்து 2025 ஹை வரைக்கும் நடந்த ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து ஒரு பிக்டோரிக்கலாக உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இதில் என்ன அப்படின்னா, இந்த ஒயிட் கலரில் லைன் இருக்குல்ல, ஸோ இந்த ஒயிட் கலர் லைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நடந்த ஒவ்வொரு கிராஷஸோட லோ. இது வந்து 2020 லோ, இது வந்து 2008 லோ, இது வந்து 2000 நடந்த ஒரு கிராஷோட லோ. இந்த கிரீன் கலர்ல இருக்கிறதெல்லாம் ஒவ்வொரு கரெக்ஷன்லேருந்து மார்க்கெட் மேலே ஏறி, ஸோ 2000 நடந்த கிராஷுக்கும் 2008 வரைக்கும் ரேலி கொடுத்தோட ஹை, அதே மாதிரி 2008 கரெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் 2020 வரைக்கும் போனதோட ஹை, ஆஃப்டர் த கரெக்ஷன் ஆஃப் 2020 இப்போ வரைக்கும் ஃபார்ம் இருக்கக்கூடிய ஹையை வந்து நான் கிரீன் கலரில் போட்டிருக்கேன். சரி ப்ரோ, இதை வச்சு நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து இதை சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இட்ஸ் ஆல் அபவுட் மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ். ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும், நீங்கள் எந்த பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுக்கு பின்னாடி மேக்ஸ் இருக்குது. ஸோ அந்த மேக்ஸில் வந்து நிறையா டூல்ஸ் இருக்குது. நான் வந்து இந்த லியோனார்டோ ஃபிபனாக்கிங்கிற ஒரு கண்டுபிடிச்ச அந்த ஒரு ஃபிபனாக்கி சீரீஸை வச்சு அதில் ஒரு ப்ராடக்டாக இருக்கக்கூடிய ஒரு டூலாக இருக்கக்கூடிய ஃபிபனாக்கி டூலை வந்து எக்ஸ்டென்ஷனாக யூஸ் பண்ணி நாங்கள் சில விஷயங்களை மார்க்கெட்டில் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஸோ மார்க்கெட் வந்து ஐ எம் கனெக்டிங் 2001 ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய லோ அண்டு 2007 அந்த 2008 ஜானுக்கு முன்னாடி ஃபார்ம் இருக்கக்கூடிய ஹை. ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2008 அக்டோபரில் ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய லோ. இந்த 3 விஷயத்தையும் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 3 லெவல்ஸ் கிடைக்கும், 0.618, 1 அண்ட் 1.618. ஸோ பொதுவாக வந்து என்னென்னா இந்த 1.618 தான் நாங்கள் மேஜர் கிராஷ் ஜோனாக பார்ப்போம். ஸோ அதே மாதிரி இந்த 1.618 லெவலில் தான் ஸோ 2008 ஃபார்ம் இருக்க ஹை வந்து பார்த்தீங்கன்னா 2020 ஒரு கரெக்ஷன் ஃபேஸ் கொடுத்தது அந்த இடத்துல தான். ஸோ இப்போ இங்கே விஷயம் என்னென்னா 2018, ஸோ இதை நான் வந்து எக்ஸாக்டாக இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த 1.618 அப்படிங்கிற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 2018 ஜனவரி மாதமே வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஆனால் நமக்கு மார்க்கெட் ட்ரிகர் ஆனது பார்த்தீங்கன்னா 2020 பிப்ரவரி மாதத்தில் தான். சரி, ஏன் வந்து இந்த இவ்வளோ காலதாமதம் நடந்துச்சு அப்படின்னா, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2018 ஜனவரி மாதம் டார்கெட் அச்சீவ் ஆயிருந்தாலும் இந்தியாவோட அப்போ மேஜர் ஈவெண்ட்டாக கன்சிடர் பண்ணக்கூடியதுன்னா அடுத்த ஒரு வருஷத்தில் 2018 2019 எலெக்ஷன் வர வேண்டிய சுச்சுவேஷன்ஸ். ஸோ அப்போ வந்து எந்த ஒரு பவரில் இருக்கவங்க, இப்போ ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு வார்டு கவுன்சிலருக்கே ஒரு பவர் இருக்கும்போது ஒரு கண்ட்ரியை ஆளக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டர் போஸ்டிங்கில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக எந்த பார்ட்டியில் இருந்தாலும்
அவங்க ஒரு பவர் இருக்கணும்னு மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா கண்ட்ரிலையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி எந்த ஒரு நெகட்டிவான சினாரியும் வர விட மாட்டாங்க. ஸோ அப்போ மார்க்கெட் கரெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு 2018 வந்துருந்துச்சு அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி டிமானிட்டைசேஷனில் ஒரு கரெக்ஷன் வந்துச்சு, சின்ன லெவல் கரெக்ஷன் வந்துச்சு. ஸோ அதனால வந்து பெருசாக வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அது கொஞ்சம் தள்ளி வந்து 2019 மேக்கு அப்புறம் அவங்க உடனே உள்ள ஆட்சிக்கு வந்தோடனே சப்போஸ் வந்து இறங்கிருச்சுன்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக வந்துருங்கிறதுனால கொஞ்சம் தள்ளி போட்டு கொரோனா வந்து அதை ட்ரிகர் பண்ணி, ஸோ நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், கொரோனா அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் அதனால மார்க்கெட்டை கரெக்ஷன் பண்ணாங்க. ஆனால் கொரோனா வராட்டி கூட அங்கே மார்க்கெட் நடந்திருக்கும். ஸோ அப்போ அதே மாதிரி மார்க்கெட் கீழே இறங்குனுச்சு. இப்போ அதே சினாரியோ தான். ஸோ அப்போ அதே டூலை நாங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு யூஸ் பண்ணுறோம். என்னென்னா 2008 ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய லோ, ஸோ 2008 ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய லோ, 2020 ஃபார்ம் ஆகிருக்க ஹை, 2020 ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய லோ, இதை மூணையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது 1.618 அப்படிங்கிற லெவலில் போன வருஷம் ஜூன் மாதமே டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு 2024. ஸோ அப்போ இந்தியன் மார்க்கெட்டோடைய 2020 அந்த 2024 அந்த 4 வருஷம் கொடுத்த ரேலி பார்த்தீங்கன்னா ஹியூஜ் ரேலி. எப்படின்னா 2008 2020 கிட்டத்தட்ட 12 வருஷம் கொடுத்த ரேலியை 4 வருஷத்துல அதோடைய பெர்சன்டேஜ் விதமாக மார்க்கெட் கொடுத்துருச்சு. அது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே இங்கே ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ், மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ். என்ன ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படின்னா, ஸோ எப்படி வந்து இங்கே டார்கெட் வந்து, ஸோ இது வந்து 2018 ஜனவரியிலே டார்கெட் அச்சீவ் ஆனாலும் அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 11% மார்க்கெட் மேலே போயிட்டு 10-11% மார்க்கெட் மேலே போயிட்டு கரெக்ஷன் ஆச்சோ அதே மாதிரி தான் இப்பையும். ஸோ அதோட டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சுனாலும் கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து ஒரு 9% வரைக்கும் மேலே போயிட்டு கீழே இறங்காயிட்டு இருக்கு. இப்போது மார்க்கெட் வந்து அப்படியே இங்கே லெவலில் ஃபார்ம் ஆன மாதிரியே, ஸோ இந்த லெவல் டச் பண்ணோன்னே மார்க்கெட் கீழே விழுக போதா, இல்லை இந்த மாதிரி இந்த லெவல் டச் பண்ணோன்னே ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் கொடுத்துட்டு கீழே விழுக போகிறாங்கிறதுக்கு பின்னாடி, கீழே விழுக போகுதா அப்படிங்கிறதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குது அப்படின்னா அங்கே தான் நீங்கள் சொன்ன விஷயம், குளோபல் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டூல் அப்படிங்கிற விஷயமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஒவ்வொருத்தவங்களும் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரியில் யாராவது ஒருத்தவங்க கண்டுபிடிச்சி அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கு வந்திருக்கும். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த சார்ட் ரீடிங்காக இருக்கட்டும், இந்த டெக்னிக்கல் ஃபேக்டராக இருக்கட்டும், ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து ஒவ்வொரு பீப்புள் யூஸ் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் எடுத்து வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஈவன் தோ மேத்தமேட்டிக்கல் கேல்குலேஷனுங்கிறது காமனாக இருந்தாலும் ஆனால் டூலுங்கிறவங்க ஒவ்வொரு கண்ட்ரியில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த டூல், இந்த ஃபேக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் மாதிரி ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கே பொருந்தது. அப்படிங்கும்போது யூஎஸ், யூகேங்கிற மாதிரி டெவலப்டு கண்ட்ரிக்கு 100% பக்காவாக பொருந்தும். ஸோ அப்போ இதே விஷயம் அங்கே நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து எப்படி வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்து நிஃப்டி 50 இருக்கோ அதே மாதிரி யூஎஸ்க்கு வந்து பார்த்தா டவ் ஜோன்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த டவ் ஜோன்ஸோடைய அவங்க கடந்து வந்த பாதையை வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ என்னன்னா இது வந்து 2009 நடந்த ஒரு லோ, 2009 நடந்த வரதுக்கு அந்த கிராஷுக்கு முன்னாடி ஃபார்மாக இருக்கக்கூடிய ஹை கிரீனு. ஸோ அடுத்து வந்து அந்த கிராஷ்லேருந்து மார்க்கெட் ரேலியான ஹை பார்த்தீங்கன்னா 2020 இந்த லெவல் ஹை போயிட்டு அங்கேருந்து ஒரு லோ வந்துச்சு, அதோடைய லோ இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து இப்போ வரைக்கும் ஃபார்மாக இருக்கக்கூடிய ஹை. ஸோ அப்போது நம்ம அங்கே ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் ஆகிற மாதிரி தான் இங்கேயும் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஐ எம் கனெக்டிங். ஸோ இப்போ நம்ம அந்த பழைய டூல் யூஸ் பண்ண மாதிரி, எக்ஸ்டென்ஷன் டூல் யூஸ் பண்ணுற மாதிரி அதே டூலை இங்கே டவ் ஜோன்ஸ்க்கு அப்ளை பண்ணி பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ 2009 லோ, 2020 ஹை, 2020 லோ, இது மூணையும் நம்ம கனெக்ட் பண்ணும்போது நம்ம மார்க்கெட் வந்து 1.618 லெவலில் ஜூன் 24 அச்சீவ் ஆயிடுச்சுன்னு பார்த்தோம். ஆனால் யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 1 லெவல்லே தான் இருக்குது. ஸோ 1 லெவலில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவல் 1லேயே கரெக்ஷனாக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன கரெக்ஷனுக்காக வேணால், ஒரு தற்காலிகமாக இறக்குறதுக்காக வேணால் மார்க்கெட் வந்து 1 லெவலில் வந்து கீழே இறக்குவாங்க. ஸோ அதோடைய இம்பேக்ட் தான் மார்க்கெட் வந்து இப்போ யூஎஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும் கீழே இறங்குனுச்சே தவிர, டேரிஃபாக இருக்கட்டும், இல்லை மித்த ஏதாவது கொடுக்கக்கூடிய டேட்டாவாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியூஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா பொதுவாக வந்து இந்த விஷயத்த நானும் இல்லை, எல்லாருமே இன்றைக்கி வந்து ட்ரேடராக ப்ரொஃபஷ்னலாக ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்த கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ்னால எதுவும் ட்ரிகர் ஆகலை. ஆல்ரெடி ஒரு விஷயம் ட்ரிகர் ஆகிருக்கு, அந்த ட்ரிகரான விஷயத்துக்கு ஒரு நியூஸை வச்சு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ வந்து ஒரு செல்லர்
செல் ட்ரிகர் பண்ணிட்டாங்க. பை மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கும்போது செல்லை ட்ரிகர் பண்ணிட்டாங்க. இங்கே 1 லட்சம் பேர் பை பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே 2 லட்சம் பேர் செல் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிகரேஷன் வந்துருச்சுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக செல்லர்ஸோட டாமினேஷன் மார்க்கெட் கீழே இறங்கிடும். அப்போது அந்த செல்லர்ஸ் ட்ரிகர் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு எப்போ வந்து செல் பண்ணவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னா மார்க்கெட் கீழே இறங்கினா தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக தான் மீடியாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மீடியாவாக இருக்கட்டும், ஈவன் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நியூஸஸை கொடுப்பாங்க. அப்போ ரீட்டைல் பீப்புளோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவாக இருக்கும், ஓகே அப்போது வந்து இறங்க போகுது போல இருக்குது, நம்ம விற்கணும்னு. அப்போ இவங்கெல்லாம் விற்கும் போது இன்ஸ்டிடியூஷன் சைடில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதில் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, ஸோ இதில் வந்து 1 அப்படிங்கிற லெவல், அந்த லெவல் வந்து ஆல்ரெடி இப்போ மார்க்கெட்டில் அச்சீவ் ஆயிடுச்சு. சப்போஸ் இப்போ மார்ச் மாதம் இந்த ஏப்ரல் மந்தோட க்ளோஸோ இல்லை மே மந்தோட க்ளோஸோ இந்த லெவலை கிராஸ் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சிருச்சுன்னா யூஎஸ் மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40% வரைக்கும் போகிறதுக்கு மேலே ரேலி ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இந்த 40% ரேலி அப்படிங்கிறது அதோடைய எண்டு வேணால் டிப்ரெஷனோட ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்கலாம். சப்போஸ் இவங்க வந்து இங்கே திருப்பி ஒரு ஹை போகிறாங்க அப்படின்னா அது டிப்ரெஷனுடைய ஃபேஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் ஒரு என் கன்க்ளூஷன் என்ன சொல்லணும்னா, யூஎஸ் மார்க்கெட் எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து இந்தியா இஸ் அ இண்டிபெண்ட் கண்ட்ரி, நம்ம வந்து நிறைய பாப்புலேஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கும், நிறையா ரிசோர்ஸஸ் இருக்குதுன்னு என்ன சொன்னாலும் இன்னொரு சைடில் வந்து ஃபினான்ஷியலாக வி ஆர் டிபெண்ட். நம்ம யூஎஸ்ஐயும் யூகேவையும் இருக்கக்கூடிய டெவலப்டு கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இங்கே மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து இன்கம் ஜெனரேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அவுட் சோர்சிங் மூலமாக தான் ஜெனரேட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது யூஎஸ் எக்கானமி என்ன ரியாக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்தியன் எக்கானமி ரியாக்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ ஏன்னா அவங்க தான் மேஜர் பவரில் இருக்காங்க, அவங்க தான் கண்ட்ரோலிங் ஃபேக்டரில் இருக்காங்க. ஸோ அப்போது யூஎஸ் எக்கானமி வந்து இறங்குது அப்படின்னா நம்ம எக்கானமி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இறங்கணும். யூஎஸ் எக்கானமி மேலே ஏறுது அப்படின்னா நம்ம எக்கானமி வீக்கராக இருந்தாலும் அதை காரணம் காட்டி மேலே ஏறி தான் ஆகணும். அப்போது யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இன்னொரு 40% மேலே போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம்ம மார்க்கெட்டுக்கு இப்போ இருக்கக்கூடிய லோலேருந்து கீழே இறங்க வாய்ப்பு இல்லை. திருப்பி போனுச்சுன்னா பழைய ஹை போகலாம், இல்லைனா அதுலேருந்து ஒரு 2% 3% சேர்ந்து போகலாம். இப்போ இருக்கக்கூடியது ஒரு 12% 13% மேலே ஏறலாம். பட் எக்காரணத்து கொண்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெவலை தாண்டாது. யூஎஸ் எக்கானமியை தாண்டி மார்க்கெட் ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் கன்க்ளூஷனாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நடந்தது எல்லாமே கரெக்ஷன் தவிர கிராஷ் இல்லை. ஸோ தைரியமாக இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸாக இருக்காங்கன்னா இந்த இடத்துல அவங்க ட்ரேட் கொடுக்கலாம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கலாம். பிகினராக வராங்க அப்படின்னா லம்சமில் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு எஸ்ஐபி ஃபார்மெட்டில் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணி கொண்டு போகலாம். கோல்டு வந்து இறங்குமா ஏறுமா, கோல்டோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், கோல்டு பை பண்ணால் அது வந்து இட் இஸ் கரெக்ட் டைம் டு பை அ கோல்டு அப்படின்னு திங்க் பண்ணுறீங்களா?